இன்னைக்கு நம்ம தளபதியோட கடைசி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதை வச்சு நம்ம ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட் பத்தி பார்ப்போம். அந்த கான்செப்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கோஸ் ஃபெலிசி. இந்த படத்தோட சாங், ட்ரைலர், டீசர்லாம் பார்த்துட்டு நீங்களே படம் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க. அதை நான் சொல்லணும்னு இல்லை. கண்ணால பார்த்தா ஸ்பார்க்கு, ஃபீல் இட்டு, டச் இட்டு. இது ஒரு ரிலிக்ஸா சார்? அண்ட் மட்ட சாங் ரொம்ப மட்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்லலைங்க, இப்பயே நான் சொல்லிட்டேன். ஏன் லுக் சரியில்லைன்னு சொல்றாங்கடா. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குண்ணா. நம்ம தான் அடுத்து டீசர் ரிலீஸ் பண்ண போறோம். அந்த டீசரை பார்த்துட்டு டீசருக்கு இந்த லுக்கே சூப்பரா இருக்கனால கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. டீசர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கு என்னடா பண்ணுவேன்? அதுக்கு தான் நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறோம். அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த ட்ரெய்லருக்கு டீசரே சூப்பரா இருக்கனால கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. ட்ரெய்லர் நல்லா இல்லைனாங்களா, அதுக்கு என்னடா? அதுக்கு தான் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். சரிங்க, விஷயத்துக்கு வரும். இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல கோட் மூவிக்கு 50% டிஸ்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் தந்து பிளஸ் லீவும் தராங்க. நீங்களும் அடிச்சுதான் ஜாக்பாட்னு சொல்லி டிக்கெட் உங்க ஃபேமிலிக்கே வாங்கிடுறீங்க. அண்ட் அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனவங்கள்ட்ட மூவி ரிவ்யூ கேட்குறீங்க. அவங்களும் படம் காட்டு மொக்குன்னு கழுவி ஊத்துறாங்க. என்னடா பண்றது, ஆபீஸ்ல ரீஃபண்டும் தரமாட்டானுங்க, காசு கொடுத்து டிக்கெட்டும் வாங்கியாச்சு அப்படின்னு வேண்டா வெறுப்பா படம் பார்க்கறதுக்கு ஈவினிங் ஷோ போறீங்க. ஃபர்ஸ்ட் மூவி டிக்கெட் காஸ்ட் மட்டும்தான் வேஸ்ட். இப்போ படம் நல்லா இல்ல, காட்டு முக்கின்னு தெரிஞ்சு நீங்க போறீங்க இல்லையா, அப்படி போறங்காட்டி உங்களுக்கு பாப்கார்ன் காஸ்ட் வேஸ்ட், பார்க்கிங் காஸ்ட் வேஸ்ட், படம் பார்க்குற டைமும் வேஸ்ட். இதுக்கு பேர் தான் சங்காஸ் பாலிசி. அதாவது நீங்க ஒரு விஷயத்துக்காக மணியும் எஃபோர்ட்டும் போட்டிருப்பீங்க, அது ப்ரொடக்டிவா இருந்திருக்காது. சரி, போட்ட மணியும் எஃபோர்ட்டும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயும் நீங்க மணியும் எஃபோர்ட்டும் போடுவீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான சன்காஸ் பாலிசியை நீங்க எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.